முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே வரணும். முதல்ல குடும்பத்திலேருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா, தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. இதுமாரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். வேற யாராவது பேசியிருந்தால் அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கூட அரசியலில் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்ணுறது இல்லை. நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினா நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்திரிச்ச உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அவர்களுக்கு என்று பத்திரிகை நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாணி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால யார் வந்து தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு முடியாது. போய் நான் போய் ஆஜராக கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் வந்து சொல்வது, கருத்து கூறுவது தவறாக இருக்கும்.